இந்த காலத்துல நெறைய பெண்கள் சொந்தமா பிசினஸ் பண்ணி, சாரியா இருக்கட்டும், ஹோம் க்ரவுன் பிசினஸா இருக்கட்டும், தனக்கு என்ன வருமோ அத பண்றாங்க. அதுக்கு நெறைய ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருக்காங்க. சில இடங்கள்ல நம்ம வந்து சொல்லலாம். இந்த இன்சிடென்ட்லயுமே நெறைய பேர் யோசிக்கலாம். இங்க ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குமோ? தான் சம்பாதிக்கல. ஆனா மனைவி இவ்ளோ சம்பாதிக்கிறாங்களே! கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறாங்களே! அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமா? நெஜமாலுமே இந்த விஷயங்கள் இந்த காரணங்களுக்காக தான் வந்துட்டு இவங்க கொல்லப்பட்டாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு? ஈகோவா இருக்கலாமா? அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. சமீபத்தில வந்து பெண்கள் ரொம்பவே முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அவங்க தனக்கு என்ன பிடிக்குமோ அத செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைக்கு போறதா இருக்கட்டும், வீட்ல இருந்தே வந்து பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், குட்டி குட்டி பிசினஸா இருக்கட்டும். என்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ வளர்த்துக்கிறாங்க. நெறைய இடங்கள்ல ஃபேமிலி அவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பார்க்குறப்போ, இதுக்கப்புறம் பெண்கள் வந்து வீட்ல இருந்து ஃபேமிலி சப்போர்ட்க்கு பயப்படுவாங்களா? நெறைய விஷயங்கள் வருமான்ற கேள்விக்குறிகள் நெறைய இருக்கு. நம்மளே சில இடங்கள்ல கேள்விப்படுறது வந்து, நம்ம பிசினஸ் பண்ணிட்டோம், நம்ம கான்டாக்ட் பண்றோம் அப்டின்னா, அந்த வீட்ல இருந்து சந்தேகங்கள் நெறைய வரும். அது ஈகோவா இருக்கலாம், என்னவா வேணாம இருக்கலாம். அதற்காக எல்லாருமே தவறுன்னு சொல்ல முடியாது. ஏதோ சில இடங்கள்ல வந்துட்டு அந்த வீட்ல சப்போர்ட் கிடைக்காம, இல்லன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்காக இவ்ளோ ட்ராஜிக்கா ஒரு விஷயம் நடக்குமான்னு யாருமே நெனச்சு பார்த்திருக்க மாட்டோம்.